ரீசெண்டாக நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தப்போ பப்ளு வீட்டுக்கு வந்தான். வந்துட்டு ரொம்ப டயர்டாக ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு வந்ததும் படுத்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கழுத்தில் வந்து பெருசாக ஒரு காயம் இருந்துச்சு. இது எதனால் அப்படின்னா, நம்மால் வந்து ரொம்ப சாஃப்ட்டு என்ன மாதிரியே. அவன் வந்து எல்லாருக்கிட்டேயும் அடி வாங்குவான், சூப்பராக அடி வாங்குவான். பார்க்கறக்கு தான் வந்து ஆள் வந்து பல்காக இருப்பான், ஆனால் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து நல்லா அடி வாங்குவான். அந்த மாதிரி வேறு ஏதோ பெரிய பூனை வந்து அவனை கடிச்சிருக்கு. ஸோ எனக்கு இதை பார்த்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளும் ஊரில் இல்லை, இவனும் வந்து இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருந்திருந்தால் மட்டும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி பூனைகள் சண்டை போடுற சத்தம் கேட்டுச்சுன்னா அஃப்கோர்ஸ் இவனை தான் வந்து ரவுண்டு கட்டியிருப்பாங்க. அதனால் மேலேருந்து கப்பில் தண்ணி மோந்து அங்கே ஊற்றுனோம்னா எல்லா பூனையும் ஓடிடும், பப்ளு வந்து வீட்டுக்கு வந்துடுவான். இப்படி தான் இந்த பயபுலையை காப்பாற்றி விட்டுட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் இல்லாதனால தனியாக போய் எங்கேயோ மாட்டி அடி வாங்கிட்டு வந்திருக்கான். வெயில் வேறு ஜாஸ்தியாக இருந்தனால சேர்லாம் கீழே மாறி மாறி படுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வித்தின் 1 வீக்கில் வந்து அந்த காயத்தை வந்து நாங்கள் சரி பண்ணி விட்டோம். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து அது காஞ்சிருக்கு. அது நல்லா ஆழமாக அந்த கடி இருந்துச்சு. பட்டு வந்து அந்த 1 வீக்கில் சரி பண்ணி விட்டோம். எப்படி அப்படின்னா, யூஸ்வலாக வந்து நான் வந்து பவுடர் இல்லை தேங்காய் எண்ணெய் போடுவேன். பட் இந்த டைம் வந்து கேட் ஃபுட்டு வந்து நான் இவனுக்காக பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன். ஊர்லேருந்து வந்தப்போ ரொம்ப வத்தலும் துத்தலமாக இருந்தான். அதுக்கப்புறம் இந்த கேட் ஃபுட்டு 1 வீக் சாப்பிட்டு கொஞ்சம் பல்க் ஆகிட்டான். இப்போ வந்து அந்த காயமும் ஆறிடுச்சு. நம்மளும் வந்து இனி அடுத்து அடி வாங்கறதுக்கு ரெடி ஆகிட்டான். ஸோ வீட்டில் வந்து கேட் வச்சுருக்க யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கேட் ஃபுட் எதுன்னு தெரியணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.